முத்து செஞ்சது சூப்பரான சம்பவம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, முத்து அப்படி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய விஷயம் யாருக்குன்னா கிறிஷுக்காக சூப்பரான ஒரு விஷயம் பண்ணுறாரு. இதுக்கப்புறமாவது ரோகிணி வந்து கொஞ்சம் திருந்தணும். முத்து மேலேயும் சரி மீனாவும் மேலேயும் சரி அவங்ககிட்ட இருக்கிற வன்மம் வந்து மாறினா நல்லாயிருக்கும். ஏன்னா கிறிஷை வந்து இதுக்கப்புறம் காப்பாற்றவே முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டாரு கிறிஷ். அந்த பையனோட அப்பா வந்து ஸ்ட்ராங்காக இருந்தார். இவனை வந்து நான் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முறியடிச்சு நம்ம முத்து இப்போ கிறிஷை மீட்டிருக்கார் அப்படின்னா அது மிகையாகாது. உண்மையிலே இதுக்கு வந்து முத்துவுக்கு பாராட்டு விழா எடுத்தாலும் தப்பு கிடையாது நம்ம ரோகிணி. ஆனால் அப்படி செய்ய மாட்டாங்க. அதுக்கு பதில் வந்து இந்த ஒரு விஷயத்தில் காப்பாற்றிருக்கான், ஆனால் மற்ற விஷயத்தில் எல்லாமே எனக்கு எதிரியாக தான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முத்து மேலே குறை தான் சொல்லுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் செஞ்சாலும் குறை தான், செய்யலைனாலும் குறை தான். இவங்க வந்து மனுஷே கிடையாது. அதுதான் இங்கே பிரச்சனை. கொஞ்சமாவது மனுஷத்தன்மையோட இவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் அந்த மனுஷத்தன்மை இவங்ககிட்ட கிடையவே கிடையாதுல்ல. ஸோ இவங்க இதுக்கப்புறம் திருந்தலைன்னா அவங்க கண்டிப்பாக அதுக்காக வருந்தப்பட்டு தான் ஆகணும். சரி, நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எபிசோடில் நம்ம முத்து அந்த ஸ்கூலுக்கு கூட்டு போகிறாரு. அந்த ஸ்கூலில் வந்து ஏற்கனவே அந்த பையன் அடி வாங்கினான் இல்லையா நம்ம கிறிஸ்ட, அந்த பையனோட அப்பா ஒரு டாக்டரை கூட்டு வராரு. அவர் டாக்டர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிறிஷ்கிட்ட ஒரு ஆப்பிள் கொஞ்சம் பணம் கொடுப்போம், இது ரெண்டில் அவன் எதை சூஸ் பண்ணுறானோ அதுதான் அவன் வந்து உண்மையிலே அவன் வேணுக்குனே செஞ்சானா இல்லை தெரியாமல் செஞ்சானா அப்படின்றத அதுதான் நிரூபிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஆப்பிள் அவன் எடுக்கிறான் அப்படின்னா அது வந்து அவன் தெரியாமல் செஞ்ச தப்பு. ஒருவேளை அவன் பணத்தை எடுத்து அந்த பணத்தை வச்சு நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் உண்டியில் போட போகிறேன், எங்கள் அம்மா கொடுக்க போகிறேன், வீட்டுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னானா அது நார்மல். அதை விட்டுட்டு அந்த பணத்தை எடுத்து நான் அது வாங்க போகிறேன் இது வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னானா நிச்சயமாக அவன் வேணுக்குனே பண்ணியிருக்கான் அப்படின்றத அவர் சொல்ல, சரி முயற்சி பண்ணி பார்த்துருவோம், ஏதோ ஒரு முயற்சி தானே, முயற்சி பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு முயற்சி பண்ண. அப்போ அந்த முயற்சியில் என்ன நடக்குது அப்படின்னா கிறிஷ் வந்து அழகாக ஆப்பிள் எடுத்துட்டாரு. அண்ட் அப்போ தான் எல்லாருக்கும் தெரியுது அன்புக்காக ஏங்கி தான் கிறிஷ் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. முக்கியமாக அந்த அடி வாங்கினான் இல்லையா அந்த பையனோட அப்பா புரிஞ்சுக்கிறாரு. ஸோ முத்துக்கிட்ட போய் சொல்கிறாரு, நீங்கள் சொன்னது சரிதான், இந்த பையன் அன்புக்காக தான் அந்த விஷயத்தை பண்ணியிருக்கான் அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அவன் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்குறேன், அந்த பையனுக்கு எந்த தப்பும் நடக்காது, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்ல, அதுபோக 4 வார்த்தை பாராட்டணும் இல்லையா, இவர் ஹீரோவா இல்லையா, ஸோ இவர் 4 வார்த்தை பாராட்டணும் இல்லையா. உடனே அவர் அவங்கவுங்க பையனுக்கே போராடுறது இந்த காலத்தில் பெரிய விஷயமா இருக்குது. சில பெற்றோர்கள்லாம் அப்படியே ஒதுங்கிடுறாங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு பையனுக்காக வந்து போராடினீங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஹார்ட்ஸ் ஆஃப் முத்து அப்படின்னு சொல்லி அந்த அடிவாங்கின பையனோட அப்பா வந்து 2 வார்த்தை புகழ்ந்து, ஏன்னா இதுதான் இயற்கை, இவங்க வந்து எல்லாரும் போய் முத்துவை புகழணும். ஸோ அதுதான் நடக்குது. இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து முத்துவை புகழ்கிறாங்க. முத்தும் அந்த புகழ்ச்சியில் அப்படியே மதிமயங்கி நிற்கிறாரு. அண்டு நம்ம முத்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. உண்மையிலே அது பாராட்ட வேண்டிய விஷயந்தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் அப்பப்போ இந்த சீரியலில் ஒரு புகழ்ச்சியின் உச்சத்துக்கே கொண்டு போயிடுவாங்க. அங்கங்கே அப்படியே முத்துவுக்கா இருக்கட்டும் மீனாவுக்கா இருக்கட்டும் அப்படியே தூவி விடுவாங்க. பார்த்துக்கோங்க, இவங்கள போகல ஆகுமா, இவங்க மாதிரி உண்டா அப்படின்னு சொல்லி தூவி விடுவாங்க. அதை பார்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். மற்றபடி நோ இஷ்யூ, சீரியல் வந்து சூப்பர் நல்லாவே போய்கிட்டு இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து முத்து மீனா செய்ய போகிற சம்பவங்கள் என்ன அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் மறுபடியும் ரோகிணியால் இருந்து வரப்போகுது. அதை எப்படி இவங்க சமாளிக்கிறாங்க அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.